எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சங்கர்ராஜ் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேர் கடமைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை பார்த்தா அப்பாவை பார்த்து கடமை செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. பெற்றவங்க பையன்கிட்ட கடமை எதிர்பார்க்குறாங்க. அது என்ன, அது கடமை? இல்லை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கடமை இருக்கா? பிள்ளைகளுக்கு கடமை கிடையாதா? எப்படி இது அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒரு தாய் தந்தையர் ஒரு பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணுற படிப்பை கொடுத்து சம்பாத்தியத்தில் போய் உட்காந்து முதல் மாத சம்பளம் வாங்கின உடனே அது எப்படிங்க? அப்பாவுக்கு பெற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வருது? ஒன்றும் புரியலை. அதாவது அப்பா பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து படிக்க வச்சு அவங்களுக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்து எல்லாம் ஒரு இன்ஜினியராகவோ ஒரு வக்கீலாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு ப்ரொஃபஷனில் கொண்டு ஒரு டீச்சராகவோ உட்கார வச்சிடுறாங்க. சம்பாத்தியத்தில் கொண்டு கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் படிக்க வச்சு உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கு இடையில் அந்த அப்பாவோ இல்லை பெற்றவங்க என்ன பாடுபடுறாங்க? அந்த பொருளை ஈட்டி உங்கள் செலவுகளுக்கெல்லாம் ஈடு கொடுத்து எல்லாம் செஞ்சு கவனித்து கொண்டு வராங்க இல்லையா? அது எவ்வளோ பாடு ஒவ்வொருத்தர் படுறாங்கன்றது தெரியுமா? சில வீடுகளில் வசதியாகவே இருப்பாங்க, சில வீட்டில் என்னை மாதிரி ஜீரோ ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு பிள்ளைகிட்ட ஒரு தொழில் பண்ண சொல்லி எல்லாம் இது பண்ணி ஒரு ரெடி பண்ணி விட்டுறோம். விட்ட முன்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டேறாங்களே, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏதாவது நமக்கு உடலில் சரியாக இல்லைன்னா கூட ஃபார்மாலிட்டிக்கு பார்க்கலேன்னு சொல்லுவாங்களேன்றதுக்காண்டி பார்த்துட்டு அப்படியே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. விருந்தாள் மாதிரி போயிடுவாங்க. என்னை மாதிரி ஆள்லாம் வருத்தப்பட மாட்டாங்க, ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். சிலர் பிள்ளைய மேலே எதிர்பார்ப்பை நிறையா வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம பையன் நம்மளை எப்படி இப்படி செஞ்சுருவேன் அப்படி செஞ்சுருவேன் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறையா வச்சுருப்பாங்க. அவங்களாம் நிறைய ஏமாந்து போயிடுறாங்க. ஆனால் எப்பயுமே எதிர்பார்ப்பை எல்லா நிலைகளிலையும் குறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு துன்பமே கிடையாதுங்க. சிலர் இன்னும் பணம் 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 சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்ய? நாளைக்கு செத்து போய்ட்டு வச்சுக்கோங்க, அந்த பணம் என்ன செய்யும்? யார் எடுத்துகிட்டு போகிறா? அப்படியே சேர்த்து குமிச்சு வச்சு என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள்? பணத்தவா சேமித்து வச்சு லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடி லட்சம் கோடி என்ன செய்றீங்க? அந்த 3 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது, 3 சோத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. செத்தா அண்ணாக்கரை கூட வெட்டுக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கிடையில் அடுத்தவங்க காசு ஆட்டையை போடுறது, பங்காளி காசை சுரண்டுறது, இதில் களவாண்டலாமா, இதில் சோமாரி வரலாமா, இதை நம்ம எடுத்து செலவழிச்சுக்கலாமா? என்ன பண்ண போகிறீங்க? அப்படியெல்லாம் சம்பாரித்து களவாண்டு இல்லை ஏமாற்றி சீட் பண்ணி கோடியாக சம்பாரித்து என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் இல்லை. அந்த இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. யாருமே தயவு செய்து பிள்ளைகளாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் யார்கிட்டையும் எதை எதிர்பார்க்காதீங்க. காலம் அப்படி கிடையாது. எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம நலமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். யார்கிட்டையும் நம்ம பேசணும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். எதிர்பார்ப்பை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள். யாரும் எதிர்பார்க்காதீங்க. இவங்க செய்வாங்க, பிள்ளைங்க செய்வாங்க, அண்ணன் செய்வான், தம்பி செய்வான். யாரும் செய்ய மாட்டாங்க, செய்யவும் வேணாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்கள, நீங்கள் ஒரு பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எதுக்கு எல்லாத்தையும் பிள்ளைங்க அப்படி இப்படி கொடுக்குறீங்க?
பிடிச்ச உங்களுக்கு தேவையை எடுத்துக்கிட்டு கொடுங்க. நீங்கள் உழைச்சி நீங்கள் பையங்க சம்பாதிப்பாங்க. அவங்களாம் உருவாக்கி விட்டீங்கள்ல, அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்கள இன்னும் குழந்தை கிடையாது. ஒரு ஏஜுக்கு மேலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க குழந்தை கிடையாது. அவங்களோட அடுத்த அவன் பிள்ளைங்க அப்படி பார்க்க போயிடுவாங்க. எதிர்பார்ப்பை தயவு செய்து எல்லோரும் குறைச்சிக்குங்க. எதிர்பார்ப்பை குறைச்சிட்டிங்கனாலே நீங்கள் 90% நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் வராது. நன்றி மக்களே.